ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிசாவை காமிக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் ஷென் அவளை அங்கே போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. நீ திரும்ப 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. நீ வந்து என்ன பிரயோஜனம்? இந்த குடும்பத்துக்காக வந்துட்டு இவ்வளோ பண்ண. பட் அப்படியுமே இந்த ஃபேமிலியில் இருக்க யாராச்சும் ஒன்றை மதிச்சாங்களா? இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் தான் இம்பார்ட்டன். இப்போ உன்னோட ஃபியான்ஸை, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், பிரதர் எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் உனக்கு தான் எல்லாமே கிடைச்சிருச்சு, அப்புறம் ஏன் நீ என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், நீங்கள் திரும்ப வந்ததே தப்புன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ ஹரஸ் பண்ண சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் நடக்கவே விட மாட்டேன் என்னோட லைஃப்லன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிறா மேலேருந்து குதிச்சு. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா அங்கே ரீபான் ஆகிடுது. அவள் இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவள் பண்ண அந்த வேலை எல்லாத்தையுமே திரும்ப இந்த லைஃப்பில் நான் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருப்பா. அங்கே மெய்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த லேடிக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினை கண்டாலே பிடிக்காம இருக்குது. வாங்க உள்ள உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே உள்ளே போகும்போது பார்த்தா அந்த ஷென் அங்கே வந்துட்டு அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி அங்கே பேசிகிட்ருக்கா. அவளோட பிளான் என்னென்னா இவளை தள்ளி விட்டு இவன் வந்துட்டு பழிய பொண்ணுன்னு. பட் அங்கே உள்டாவை நம்ம ஹீரோயின் அவளாகவே அங்கே விழுந்துட்டு அங்கே கத்தி சவுண்டை கொடுத்ததுமே அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. எதுக்காக உன் சிஸ்டர்கிட்ட நீ இப்படிலாம் வந்துட்டு புள்ளி பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் நான் எதுவும் பண்ணலை, அவளாக தான் விழுந்துக்கிட்டா அப்படின்றத சொல்லும்போது நீ போய் சொல்லாதன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்காக அவளை போய் திட்டிகிட்ருக்கீங்க, உண்மையிலேயே நானாக தான் விழுந்துட்டேன்னு சொன்னதுமே நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளங்க பாராட்டிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டி விட்டு நம்ம ஹீரோயினுமே உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அந்த மெய்டுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு. இவளுக்குமே தான் இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் இப்போ என்னோட பிரதர்கிட்ட போய் என்னை புள்ளி பண்ணான்ற விஷயத்த சொல்லுங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே உங்கள் பேரண்ட்ஸ் உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிகிட்ருக்கா அவங்களுக்கு. இதெல்லாம் உனக்காக தான், நீ சாப்பிடுன்னு சொன்னதுமே என்னை இப்போ வளர்த்தவங்க இப்போ வரைக்குமே எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட கொடுத்தது கிடையாதுன்னு அவள் சொன்னதும் இதுக்கப்புறம் நீ எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாத, உனக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ ரொம்ப அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட சிஸ்டரோட அடுத்த பிளானை பற்றி யோசிச்சுட்டு அவளை எப்படி வந்துட்டு பழி வாங்குறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் இந்த 1 மில்லியன் கார்டு உனக்கு தான், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே ஹீரோயின் இந்த காசு அதுக்கு யூஸ் பண்ணலாம் செட்டாங்க ஐடியா பண்ணிட்டேக்கா. அப்போ பார்த்தா அவங்க பிரதரை அந்த ஷென் அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயின் அவன்ட்டு அங்கே ஹலோ சொல்கிறதுக்காக எந்திரிக்கும் போது அவனுக்கு பார்த்தா ஹீரோயின் அங்கே பிடிக்கவே இல்லை. என்கிட்ட நீ விலகியேருன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே உன் சிஸ்டர்கிட்ட எப்படி நீ வந்துட்டு ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. அவள் என்னோட சிஸ்டரை புள்ளி பண்ணியிருக்கான்னு சொன்னதோ இவளுமே உன்னோட சிஸ்டர் தான், இவ தான் என்னோட உண்மையான வந்துட்டு குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவ இப்போ வந்துட்டு நல்ல மாதிரி ஆகிட்டாலான்னு சொல்லிட்டு இப்போ கண்டிப்பாக இப்போ என் பிரதர் இவளை வீட்டை விட்டு போக சொல்லுவான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உங்களுக்குள்ள எதுக்காக சண்டை, நானே பேசாமல் இந்த வீட்டை விட்டு போயிடுறேனே அப்படின்றத சொல்லும்போது நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கமா, நீ என்னோட பொண்ணு, நீ ஏன் பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே, நீ தான் என்னோட பொண்ணு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாகி போயிடுது. இப்போ இவ ரொம்ப நல்லவள் ஆயிட்டாளா அப்படின்ற சொல்லிட்டு அப்போ உங்கள் பிரதர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு பேச்சாகும், அதனால் வந்துட்டு ஷேர்ஸ் வந்துட்டு எப்படி இதாகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன புரியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு அப்படின்னா ஓகே நான் அடாப்ட் பண்ணேன்னு சொல்லிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு எப்படினாலும் சரி உங்கள் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அந்த ஷென்னை பார்த்தா உன்னை நான் எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டேன், இந்த பார்ட்டியில் வச்சு நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்குமே இவ அடுத்து என்ன பிளான் பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியும். இதுக்காக யாரோட ஹெல்ப் வந்துட்டு கேட்டால் நம்மளுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. அவள் யாரை போய் மீட் பண்ணுறான்னா அங்கே லீஹானை தான். அப்போ அங்கே அவனை மீட் பண்ணிவிட்டு நான் ஷின் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டதுமே நீ போய் பேசிகிட்டு இருக்க, அவங்க பொண்ணு ஷென்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும் அவள் அடாப்டட் சைல்டு தான், உண்மையான பொண்ணு நான் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே டிஎன்ஏ சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். பட் இதில் எப்படி நான் நம்பிக்கை வைக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்கிறா. இன்றைக்கி வந்து பார்ட்டி நடக்க போகுது, அந்த பார்ட்டியில் நான் தான் அவங்க உண்மையான பொண்ணுன்றதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு சொன்னதும் இதனால் எனக்கு என்ன வந்துட்டு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இதனால் போட வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆகும், உங்களோடது வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகும்ல அப்படின்ற சொன்னதும் பட் இதனால் எனக்கு ஆபத்துமே வரலாமேன்னு சொன்னதும் அப்படி எதுவுமே நடக்காது, இப்போ உங்கள் அங்கிள் வந்துட்டு உங்களை இன்வைட் பண்ணுவார் டின்னருக்காக, நீங்கள் அங்கே போயிருங்க சேஃப்டியாக இருப்பீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் எப்படி நம்ப முடியும்னு சொன்னதும் என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பார்த்தா அவங்க அங்கிள்கிட்ட இருந்துமே கால் வந்து இப்படி இன்வைட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் உண்மைதான் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்குமே புரிஞ்சுக்குது.
பிறகு அங்கே நம்ம ஹான் வந்துட்டு ஹீரோயின் கொடுத்துட்டு போன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் இவனை வந்துட்டு காப்பாற்றிருப்பாப்புல ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து, அதை பற்றி அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு உண்மையிலே இது எல்லாமே உங்கள் அங்கிள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, சரி ஓகே இந்த நியூஸ் எல்லாமே உண்மைதான், நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு எங்கள் வீட்டில் பார்த்தா எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆல்ரெடி இவ தான் நம்மளோட உண்மையான பொண்ணுன்னு சொல்லிட்டு பப்ளிஷ் ஆகிருச்சு, அது 10 மில்லியன் வியூஸ்க்கு மேலே வேற போயிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதும், இந்த ஷென் வந்துட்டு இதெல்லாம் இவ தான் பண்ணியிருப்பான்னு சொன்னதும், நான் ஏன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவங்க அம்மாட்ட நான் அப்படிலாம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க அம்மாவுக்குமே நம்ம ஹீரோயின் மேலே தான் அங்கே நம்பிக்கையாக இருக்குது. இவ தான் புதுசாக வந்திருக்கா, இவ்வளோ தவிர யார் பண்ணுவாங்கன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், என் பொண்ணை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்கன்னு சொன்னதுமே, அப்போ அவங்க அப்பா பார்ட்டியில் வச்சு நம்ம பேசாமல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரே வழி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இவ்வளோ நாள் நீ காணாமல் போயிருந்தேன்னு சொல்லிட்டாங்க, சொல்லிடுமா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அவங்க பார்ட்டியுமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பிரதரும் அவங்க சிஸ்டருமே வரலை. சரி எதுக்காக லேட் ஆக்கணும், நம்ம வந்துட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். பார்த்தா கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு உங்களோட தொலைஞ்சு போன பொண்ணு உங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்காங்களாமேன்னு சொல்லிட்டு அவங்க கங்க்ராச்சுலேஷன் பண்ணதும், அங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த நியூஸ் வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்கிங்காக இருக்குது. என்னப்பா நடந்துட்டுருக்கு, அப்படின்னா உண்மையிலே இந்த வீட்டோட பொண்ணு வந்துட்டு காணாமல் தான் போயிருந்தாளா, அப்போ இந்த பொண்ணு தான் நான் அதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா இதுக்கப்புறமே வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் போய் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும், அவர் பார்த்தா இல்லை பண்ணால் வந்துட்டு பிரச்சனை ஆயிரும், இருக்க ரொம்ப வந்துட்டு பிரச்சனையை பெருசு பண்ண வேணான்னு சொல்கிறாரு. பட் அங்கே ஆனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பேச போகும்போது அவங்க பிரதரும் சிஸ்டர் வந்துடுறாங்க. வந்ததுமே நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழைய போட்டுட்ருக்கா, இவ தான் என்னோட அந்த நெக்லஸை வந்து திருடினான்னு சொல்லிட்டு, அதை எப்படி நீ வந்துட்டு சொல்லிட்டுருக்கா, அவள் எடுக்கலன்னு சொன்னதுமே அவங்க பிரதர் இவ்வளோ தவிர யார் எடுப்பாங்க, இவ தான் எடுத்திருப்பான்னு சொன்னதும் அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. என்னப்பா இந்த பொண்ணு இப்படி கூட பண்ணுமான்னு சொல்லிட்டு பேசும்போது ஹான் வந்துட்டு சொல்கிறான், நீ இவ்வளோ தூரத்துக்கு உறுதியாக பேசிகிட்டு இருக்கேன்னா உனக்கு வந்துட்டு எப்படி தெரியும், நீ என்ன ஏதாச்சும் எவிடன்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னதுமே, எவிடன்ஸ் வந்துட்டு என்ன இருக்குது, இவ்வளோ தவிர யார் பண்ணுவாங்கன்னு சொன்னதும், பட் வந்துட்டு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. என்னோட ரூமில் ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அந்த ஷென்னுக்கு பயமாயிருது. ஃபுட்டேஜை நீ எப்போ அங்கே வந்துட்டு வச்சேன்னு சொன்னதுமே, என்னோட ப்ரைவேசிக்காக நான் வச்சிருந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொன்னதும், அவங்க அப்பா வந்துட்டு இங்கே எதுவுமே பேச வேணாம், நம்ம வீட்டில் போய் பேசிக்கலான்னு சொன்னதும், இவ எல்லாரும் முன்னாடி தானே என் மேலே பழிய போட்டிருக்கா, அப்படின்னா நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கேன்னு சொன்னதுமே வேறு வழியே இல்லாமல் போயிடுது. அங்கே வந்துட்டு அந்த கேமராவை கொடுத்ததுமே அங்கே அந்த ஷென்னுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மெய்டு தான் அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. ஆனால் நெக்லஸ் வச்ச மாதிரி எதுவுமே ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொன்னதுமே அவள் உள்ளே போயிருக்கா. நான் வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கிறதுக்காக அனுப்பி வச்சேன், நீ எப்படி அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பழிய போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதும், அப்படியா நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதை பார்த்துட்டு இன்னுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க பிரதர் பார்த்தா கூட பிறந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த ஃப்ராடு பேச்சை கேட்டுட்டு, நீ வந்துட்டு இதெல்லாம் வேணுக்கு தான் பண்ணிட்டுருக்க, நீ ஒழுங்காக வந்துட்டு உண்மையை ஒத்துக்கோ, நாங்கள் போலீஸில் உன்னை மாட்ட வைக்காமல் இருக்கோன்னு சொன்னதும் ஹீரோயின் பார்த்து அங்கே காமிச்சிடுறா. இன்னொரு சைடில் அவள் வந்துட்டு அந்த நெக்லஸை உள்ளே வச்சதை பார்த்துட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவ்வளோதான், இந்த ஷென்னுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிடுச்சு. இப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் இந்த தப்புமே பண்ணலன்னு சொன்னதும் அவங்க அம்மா நீ இப்போ கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு யார் சொல்லி நீ பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த லேடி பார்த்து அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இவன் எனக்கு தெரியாதுப்பான்ற மாதிரி இவ திருப்பிக்கிறான். அவங்க பிரதர் கோவமாயிட்டு கண்ணத்தில் அடிச்சுட்டு எதுக்காக அப்படி வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்கான். பிறகு நம்ம வந்துட்டு இப்போ போலீஸை கூப்பிட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு எங்கே பேசினதுமே அதெல்லாமே ஒன்றும் தேவை கிடையாது, நீங்கள் வந்துட்டு இதை பெருசு பண்ணாமல் விட்டுருங்கன்னு சொன்னதும், அப்போ அவங்க பிரதர் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கூப்பிடலாம், இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. ஐயோ இவே எதுவும் பண்ணலை, நான் தானே பண்ணேன், மாட்டிக்குவேனேன்னு சொல்லிட்டு பிரதர் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தப்பே பண்ணலை, நான் வந்துட்டு உனக்காக வேணாலும் சாரி கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹான்மே இவளுக்கு நம்ம எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுருக்கா. நம்ம ஹீரோயின் இவ என்ன பிளான் பண்ணுறான்னு எனக்கு என்ன தெரியாதா, இவளை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அப்போ நீ என்னமோ ஏதோ சொன்னியே இவ தப்பு பண்ணலைன்னா மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுற, நீ ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே அதையுமே கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க மன்னிப்பு கேட்குறான். பிறகு அவங்க அப்பாவுமே அங்கே வேறு வழி இல்லாமல் அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் தான் தன்னோட சொந்த பொண்ணு, இத்தனை நாள் வந்துட்டு அவள் தொலைஞ்சு போயிருந்தான்ற விஷயத்தையுமே அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ அதை கேட்டுட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இவளுக்கும் அவனுக்குமே அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு வேமாங்க இருந்து போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா, நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு நம்ம ஹான்மே நீயுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னோட உயிரை காப்பாற்றிருக்கே இல்லை என்னோட அங்கிள்கிட்ட இருந்து, சரி ஓகே நீ ஒன்றும் வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்க, இதுக்கப்புறமே நான் தொடர்ந்து வந்துட்டு உங்களை அங்கிள்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும், அவரை பற்றி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதான் என் சிஸ்டருக்கும் உங்கள் அங்கிளுக்குமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்கே, அவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டு
தானே இருக்காங்க. அவங்கள நம்ம தொடர்ந்து கண்காணிச்சோம்னாலே நம்ம கரெக்டாக வந்துட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே என்னோட டிசைன் தான். நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு எப்போ ஹெல்ப் தேவைப்படுதோ அப்போ சொல்கிறேன். நீங்கள் எனக்கு பண்ணுங்கன்னு சொன்னதோ அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். வீட்டில் உட்காந்து எல்லாருமே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளை பார்த்து அங்கே ரொம்பவே டென்ஷனோடவே இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ என்னை வந்துட்டு சொந்த பொண்ணுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கோவமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தோணுது. நீ என்னை வந்துட்டு கோவப்பட்டு அடிக்கணும்னாலும் அடிச்சுக்கோன்னு சொன்னதும் அவள் இதான் நான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அடிக்க போனதுமே அவங்க அம்மா கோவமாயிட்டுங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. என்ன முட்டாள் மாதிரி வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா, அவள் எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துட்டு இருக்கா, நீ கொஞ்சமாச்சும் அந்த லெவலுக்காச்சும் நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே திட்டதுமே அவள் உங்களோட சொந்த பொண்ணு தானே, அதனால தான் நீங்கள் வந்துட்டு அவன் மேலே எக்ஸ்ட்ரா கேர் காட்டிட்டு இருக்கீங்க, என்ன வந்துட்டு கண்டுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் நீ வந்துட்டு எங்களோட சொந்த பொண்ணாக இல்லாமல் இருக்கலாம், பட் எப்பயுமே நீ என்னோட பொண்ணு தான், அதை மறந்துடாத, உன்னை நான் லவ் பண்ணுறதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. பட் அவளுக்கு அங்கே ஜெலஸ் தான் அதிகமாயிடுச்சுக்கு. இத்தனை வருஷமாக நான் உனக்கு லவ் தானே கொடுத்துட்டு இருந்தேன், அவளுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் நீ எவ்வளோ லக்ஸரியான ஒரு லைஃப்பை வாழ்ந்த, இப்போ அந்த பொண்ணுக்குமே அது கொஞ்சம் கிடைக்கட்டுமே, உனக்கே எவ்வளோ தூரத்துக்கு வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற செட் அங்கே கேட்டதும் அவளுக்கு இன்னுமே வந்துட்டு ஜெலஸ் ஆகி போயிட்டுருக்கு. நாளைக்கு நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காமா, அவளை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒர்க் எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லிக் கொடுங்க, அவளுமே இந்த வீட்டோட பொண்ணு, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவங்க 2 பேத்துக்குமே இன்னுமே ஜெலஸாகி போயிடுது. பட் அங்கே வந்துட்டு இவள் ஆஃபீஸ்க்கு வரட்டுமே, அதான் நல்லது, இவளை ஆஃபீஸில் வச்சு யார் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வசமாக வந்துட்டு இவள் மாட்டுவானா, அவளை அங்கே ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுமே எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கா, இவள் என்ன அடுத்து பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியும்ல. ஸோ அதுக்கு வந்து பக்காவாக அங்கே வந்துட்டு ரெடியாகிடுறா. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஆஃபீஸ் கிளம்பி வர்றாங்க. வந்ததுமே பார்த்தா அவள் வந்துட்டு என்னமோ வந்து இந்த குடும்பத்தோட வாரிசுன்ற லெவலுக்கு அங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா. இது கிம் ஜோன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஷென் கம்பெனியோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு உனக்கு இதெல்லாம் எங்கே தெரிய போகுதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதுவுமே கரெக்ட் தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்னா இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ வந்து ஓசியில் உட்காந்துட்டு இருந்தேன்னா எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சுக்கு. உள்ளே பார்த்தா எங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாமே ரொம்ப கோவமாயிட்டுருக்காங்க, யாரையோ வெல்கம் பண்ண 2 ஹவர்ஸாக நம்மளை இங்கே வந்து நிற்க வச்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்ததுமே வந்துட்டு அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே அங்கே சாரி கேட்குறா. ஏன்னா வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக என் சிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் இப்போ வந்துட்டு உங்கள் டைம் எல்லாமே வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா போனஸுமே கொடுக்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவனை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு அந்த ஓவர் டைமே இங்கே கம்பெனி தான் கொடுக்கணும், நீ எப்படி டிசைட் பண்ணுவேன்னு சொன்னதும் நம்ம வந்துட்டு அவங்க வேலையை கொடுத்தோம்னா அப்புறம் யார் கொடுப்பாங்கன்னு சொன்னதும் நீ உன் சிஸ்டரை வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு இன்சல்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன், உண்மையை தானே சொன்னேன், இவளால் தானே வேலை கெட்டு போச்சு அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே உள்ளேயுமே போயிட்டு நம்ம ஹீரோயின் தானே அங்கே அறிமுகப்படுத்தி வச்சுட்ருக்கா. ஸோ வந்துட்டு சிலருக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சிலர் பார்த்தா இவங்களோட ஜால்ராவாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தா பிடிக்கல. அப்போ யுன்ஷின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அவளோட சீட்டில் போய் அங்கே உட்கார போனதுமே அங்கே ஒரு பர்சன் இருக்கான், அவனை விட்டு எங்கள் காலை தடுக்கி விட போனதும் நம்ம ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி என்ன நடக்கும்னு தெரியுமே, அங்கே காலில் ஓங்கி ஒரு மிதிச்சிடுறா. அவன் ரொம்ப வெயினில் கத்துனதுமே ஐயோ கடவுளே நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் என்னத்தை கண்டேன், நீங்கள் ஊடால் அப்படி காலை நீட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த இன்ஷி வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு உனக்கு என்ன எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்க, நீ கிராமத்துலேருந்து வந்திருக்க, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் அப்போ அந்த ஷென் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான், பட் நீங்கள் என் சிஸ்டர் எப்படிலாம் இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே அசிங்கப்படுத்தி பேசுகிறா. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணுறது பாவம், கிராமத்துலேருந்து வந்திருந்தா எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு யார் என்ன வந்துட்டு சொன்னாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படின்றத சொல்கிறா. பட் உனக்கு இங்கே சான்ஸ்னால் கண்டிப்பாக வந்துட்டு கூட்டி துடைக்கிற வேலை தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கிம் ஜோன்ஸுமே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா நான் வந்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இந்த செலிப்ரிட்டிக்காகன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவ்வளோ பெரிய சான்ஸ் எப்படி உனையே நம்பி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது பட் அவருக்கு அங்கே நம்பிக்கை இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி காமிங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அதை எல்லாத்தையுமே அங்கே ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு இந்த ஷென்க்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாயிட்டு அதை அங்கே வந்துட்டு ஃபோட்டோவுமே எடுத்து வச்சுக்கிறா. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இவ வந்துட்டு ஃபேக்காக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கா, இது என்னோட ஃப்ரெண்டோட டிசைன் இங்கே பாருங்களேன் அப்படின்ற சொன்னதும் அங்கே பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியுமே இவளை பற்றி தான் சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் நான் எந்த தப்புமே பண்ணலை, அப்படி உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சிசிடிவி கேமரா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. இவ தான் வந்துட்டு வேணுக்குனே இப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஆமாம் அங்கே வந்துட்டு நான் தான் எடுத்தேன், ஏன்னா இவன் என் ஃப்ரெண்டோட வந்துட்டு காப்பி பண்ணியிருக்கா, நான் எப்படி வந்துட்டு எடுக்காமல் இருப்பேன், அவளோட டிசைன் இதுன்னு சொன்னதும்
சொன்னதும், இது என்னோட டிசைன் தான், நான் ஓனா உங்கள் முன்னாடி தான் வரைஞ்சி, அப்படி டவுட் இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்டு யாரோ நீங்கள் வர சொல்லி பேசுங்கன்னு சொன்னதும், அப்போ கிம்மே சரி ஓகே நீங்கள் வந்துட்டு கூப்பிடுங்க அப்படின்றத சொன்னதும் ஷென்னுக்கு வந்துட்டு பயமாயிடுச்சுக்கா. அவள் தான் பொய்யா பேசுகிறாள், யாரை போய் கூப்பிடுவா, இப்போ அதெல்லாம் ஒன்றும் முடியாது, ஏன்னா அவள் அப்ராடில் இருக்கா, நான் அவளை பற்றி வந்துட்டு சொல்லி அவளை வந்துட்டு ப்ரைவசியை நான் கெடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இன்னும் எங்கள் பொய்யா பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் நான் இதில் 3 தப்பு பண்ணியிருக்கேன், பட் இவ அதவே வந்துட்டு சேமாக காப்பி பண்ணி வச்சுட்டு அவங்களோடதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும், அப்போ இதை நீ கரெக்ட் பண்ணி காமின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே கரெக்ட் பண்ணதுமே அங்கே கிம்முக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது இவ தான் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன வேலை அப்படின்ற செட் இங்கே கேட்கும்போது பேசாமல் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு செட் அங்கே பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது, போலீஸ் கம்ப்ளைண்ட் போனால் இவ சொல்கிற எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும், மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு அங்கே பயமாயிட்டு இல்லை வேணாம் அதெல்லாம் எதுக்கு பெருசுப்படுத்துறீங்கன்னு சொன்னதும், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் போலீஸில் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னதும், அதுமே கரெக்ட் தான் அப்படின்னா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பேசினதுமே இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. இன்றைக்கி வசமாக மாட்டணுன்றான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. பட் அப்போ பார்த்தா அங்கே ஒரு பர்சன் வர்றான், அவன் வந்துட்டு இந்த டிசைனை நான் தான் வந்துட்டு தெரியாமல் காப்பி பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு தாமையில பழிய போட்டுட்டு அங்கே அவட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக வந்துட்டு நடிச்சிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே விழுக போகும்போது அங்கே நம்ம கிம் தான் வந்து காப்பாற்றுறாரு. அப்போ பார்த்தாங்க அவர் ரொம்பவே இங்கே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, என்னோட ஃபியான்ஸை நீ செடியூஸ் பண்ணுறியான்னு சொன்னதும், எனக்கு அடிபட்டுருச்சு அவர் காப்பாற்றினாரு, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்காதான்னு சொன்னதும், சரி நீ என்ன இங்கே என்னத்தில் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே நான் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு வந்தேன்னு சொன்னதும், என்னோட ஷெடியூலை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, இந்த டயத்தில் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு, உன்னை பற்றின எல்லா விஷயங்களையும் உன் சிஸ்டர் சொல்லிட்டா, நீ எதுக்கு இப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. அங்கே சாரி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் என் சிஸ்டர் ரொம்பவே பாவம், தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சிருங்க, நம்ம வந்துட்டு எதுவும் பெருசாலாம் வந்துட்டு அவன் மேலே அங்கே வந்துட்டு பனிஷ்மெண்ட் பண்ண வேணாம், அவள் ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணியிருப்பான்னு சொன்னதும், அவளை பார்த்து நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வா என் கேபின்க்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே இன்னும் வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவர் அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு அங்கே சாரி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் என்னோட வளர்த்தவங்க கூட சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி அடியெல்லாம் எனக்கு சர்வசாதாரணமாக விழுந்துட்டு தான் இருந்துச்சு, ஸோ நான் இதை பற்றி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன், பேசாமல் வந்துட்டு நான் இங்கேருந்து போகிறது தான் நல்லது, என் சிஸ்டர் தப்பாக புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா அங்கே நம்ம கிம்மோட சிஸ்டர் யூனாவுமே அங்கே வர்றா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, என் சிஸ்டர் ஒருத்தி இங்கே வந்திருக்கா, ரொம்பவே ஒர்ஸ்டானவ, அவள் வந்ததுமே உன்னோட பிரதரை செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்குமே அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுச்சேக்கா. அங்கே யூனாவை பார்த்ததுமே அவளுக்கு புரிஞ்சுக்கிருச்சு, ஏன்னா போன ஜென்மத்திலே இவளை பற்றி அங்கே தப்பாக இவள் சொல்லி கொடுத்து அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருப்பா போல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே நிறைய ஆகிருக்கு, ஸோ அதை சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஹலோ சொன்னதுமே இவளுமே தான் என்னோட சிஸ்டர்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு கோவமாயிட்டுங்க, ஃபேஸில் அங்கே தண்ணியை தூக்கி ஊற்றி விட்றா. அந்த டைத்தில் கரெக்டாக அங்கே கிம் வந்துடுறாரு. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை 2 பேத்துக்கு நடுவில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னதும், அப்போ யூனா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ தானே வந்துட்டு சொன்ன இவன் என் பிரதரை செடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, என்ன இதெல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம கிம் கோவப்பட்டதுமே, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்க பழி போட்டுறா யூனா மேலே. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிம்க்குமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இதே நிலைமையோடு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா அங்கே வந்துட்டு என்னாச்சுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், இப்படி சிஸ்டர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டாங்க. அழுததுமே அவ்வளோதான் அவங்களுக்கு கோவமாகி போயிடுது. அவங்க அப்பாவுமே வந்துட்டு கேட்டுட்டு அவருமே அங்கே டென்ஷன் ஆகி போயிடுறாரு. அங்கே அந்த பிரதர் சிஸ்டர் 2 பேருமே சேர்ந்து வந்ததுமே, என்ன நீ வேலை பண்ணிட்டு இருக்க, உன் சிஸ்டர்கிட்ட நீ இப்படியா பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், நான் வந்துட்டு என்ன பண்ணேன், நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவள் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, ப்ளீஸ் நீங்கள் விட்டுருங்கன்னு சொன்னதும், ஏன்னா இங்கே போட்டு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நல்லவன் நடிச்சுட்டா இருக்குன்னு சொன்னதும், உன் சிஸ்டர் உன்னை பாவமேன்னு காப்பாற்ற ட்ரை பண்ணா, நீ இன்னுமே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் மேலே கோவப்பட்டா பேசிகிட்டு இருக்கா, நீலாம் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாரு. நீ இப்போ வரைக்கும் என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன தெரியாதா, நானுமே பொறுமையாக இருந்துட்டுருக்கேன், நீ வந்துட்டு ஒழுக்கமாக இருந்துக்கோ, அந்த மெய்ட் வந்துட்டு நீ தான் அந்த செயினை திருடுனன்னு சொல்லிட்டு கூட என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற கோவப்படுறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இவங்க 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அங்கே உள்ளே தூக்கி போட்டு பில்லோலாம் எரிஞ்சிட்ருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் இவதா, இவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு, நான் வந்து யூனாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் நீ எனக்கு வந்துட்டு அவளை பற்றி சொல்ல முடியுமான்னு சொன்னதோ, அவள் கூட உன்னை நான் எப்படி வந்துட்டு இப்படிலாம் ஆக விடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே மோசமானவன்னு சொல்லிட்டு அவளை பற்றி அங்கே தரக்குறைவாக பேசி வைக்கிறா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு, அப்படியா சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஏன் நாங்கள் வேகமாக விழுந்தடிச்சு ஓடி வந்துடுச்சுக்கா அவங்க பிரதர்கிட்ட. இன்னைக்கு வந்து சிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரலையான்னு சொன்னதுமே, இல்லை வரல, நீ தான் அவளோட மைண்டவே கொலாப்ஸ் பண்ணிட்டியே, அதனால தான் அவள் வந்துட்டு பேசாமல் மூஞ்சிட்டு முடிக்கக்கூடாதுன்னு இருக்கான்னு சொன்னதும், அப்படின்னா நான் உங்க கூட வரேன் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொன்னதுமே, ஒன்றும் தேவை கிடையாது, நீ எப்படியாச்சும் போன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு போகிறான்.
அப்போ ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டே அங்கே கால் பண்ணிட்டு எனக்கு அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியாதான்னு சொல்லி அங்கே வந்துட்டு கால் பண்ணி கேட்குறா. இன்னைக்கு வந்துட்டு நான் சொன்னதை ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு. எல்லாமே ஏற்பாடு ஆயிடுச்சுன்னு சொன்னதும் இன்னைக்கு நீ மீட் பண்ண போயிருக்க வந்து பர்சன், அதனால் உனக்கு பெரிய வந்துட்டு தொல்லை தான் இன்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே அவளை மாட்ட வைக்கிறதுக்கு ஏதோ பெரிய ஐடியா பண்ணிட்டா போல. பிறகு அங்கே நம்ம யூனாவை போய் மீட் பண்ணிட்டு நான் உன்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னால் அவளை பார்த்தா ஹீரோயின் நாங்கள் இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நான் உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் சரி என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க சிஸ்டர் வந்துட்டு யூனாவை பற்றி மோசமாக பேசினா இல்லையா, அந்த ரெக்கார்டிங் அவங்க போட்டு காமிச்சிடுறா. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படியா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. நான் இப்போ எங்கள் பிரதர்கிட்ட சொல்லி அவளை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் நான் அவளை என் பிரதர் பக்கத்தில் கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு பேசுகிறா. நான் வந்துட்டு இப்போ போய் பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது நீ வெயிட் பண்ண, அதுக்குள்ளே அவசரப்படாத. நேற்று வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்துட்டு அவள் பண்ணா, அது உன்னோட ஃபோட்டோ தான், நீங்கள் பாரு அதில் நீ பார்க்க நல்லா வேலைன்னு சொல்லிட்டு அதை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே ஆத்திரமாயிட்டு இருக்கு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு முதுகுலையா குத்திட்டு இருக்கா. எங்கள் பிரதர்கிட்ட சொல்லி இவளை பிரேக்கப் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. நீங்கள் அவசரப்படாதீங்க, நான் சொல்கிற பிளானை கேட்டிங்கன்னா தான் நீ கரெக்டாக வந்துட்டு பண்ண முடியும்னு சொன்னதுமே சரி ஓகே நான் நீ சொல்கிறபடி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு கால் பண்ணிட்டு என்ன வேலை முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்டதும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே அவள் வந்துட்டு வேற ஒரு பர்சன் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை அனுப்பிவிட்டதுமே உனக்கு கிம்முக்குமே பக்காவாக வந்துட்டு இப்போ நடக்க போகுது பிரேக்கப்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பிறகு யூஜின் அங்கே வர்றா நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறதுக்காக. அவள் வந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருட சொன்னா. என்ன இன்னைக்கு நான் அப்படி பண்ணேன்னா என்னோட குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு அவள் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதும் சரி ஓகே இந்த விஷயத்தை பற்றி நீ கிம்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்கிறாங்க. பிறகு அந்த ஃபோட்டோவையுமே அங்கே யூனாக்கு அவங்க சென்ட் பண்ணி விட்டதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவளுமே அவன்ட்டு இதை பற்றி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவனை பார்த்தா நான் இவளை நம்பி ரொம்பவே ஏமாந்து போயிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஷென்னை பற்றி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே நம்ம யூஜின்மே வந்துடுறா. நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்படி வந்து ஷென் வந்து என்னை இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே திருட சொன்னாங்கன்னு சொன்னதும் வந்துட்டு அவனுக்கு நம்பிக்கை வர மாட்டுது. பட் அவங்க வந்துட்டு பேசின ரெக்கார்டிங்கை போட்டு காமிச்சதுமே அவள் எப்படி இந்த லெவலுக்கு கேவலமாக போகலான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணேன்னு சொன்னதும் என் குழந்தை ஆப்ரேஷனுக்கு அவங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னா, பட் இது பண்ணுறது தப்புன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னதுமே சரி ஓகே நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவங்க சிஸ்டர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே கதவை ஏற்றி தள்ளிட்டு உள்ளே வந்ததுமே உன்னால் மெதுவாக வர முடியாதா, எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டாங்க. அவன் நான் வந்துட்டு அப்புறம் வராமல் என்ன பண்ணுறது, இங்கே பாரு அவளன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கிறாங்க. பார்த்தாங்க ஹானோட அங்கிளோட சேர்ந்து அவங்க க்ளோஸாக இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவன் கடுப்பாய் போயிடுறான். இவன் இப்படியே வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு ஆனால் இந்த ஃபோட்டோ எப்படி உனக்கு கிடச்சிச்சின்னு சொன்னதும் அந்த ஹோட்டலுக்கு வெளியே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் இந்த ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக வந்துட்டு இதை பற்றி அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிடுறாரு. நீ அந்த குடும்பத்தோட உண்மையான பொண்ணு கூட தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும், நீ வந்துட்டு அந்த ஷென்னெல்லாம் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே சிஸ்டர் மீ ஓகே சொல்லுன்னு சொல்கிறான். அவனுமே சரிப்பா நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த யூனாட்டை அவள் வந்துட்டு உன்னோட வருங்கால சிஸ்டர் இல்லை, இதுக்கப்புறம் நீ அவட்ட நல்லபடியாக நடந்துக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறான். ஹீரோயின் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக அவளை பற்றின உண்மைகள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து அவர் எப்படினாலும் வந்துட்டு இவளை பிரேக்கப் பண்ணுறது கன்ஃபார்ம் தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே யூனா வந்துட்டு உனக்கு பெரிய குட் நியூஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. என்ன நியூஸ் அப்படின்ற சொல்லி கேட்குறா. பட் அவள் ஏதோ நினச்சா ஏதோ வந்து நடந்து போயிடுது. இப்படி வந்துட்டு என் பிரதர் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிடுறா. பட் அங்கே அப்படியே சிரிச்சுட்டேவும் ஆமாம் எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான் சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் அங்கே ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கு. பிறகு அந்த ஷென் அங்கே நம்ம கிம்மை போய் மீட் பண்ண போகிறா. அப்போ அங்கே கிம் நேற்று எங்கே வந்து நீ போயிருந்தேன்னு சொன்னதோ நான் ஷாப்பிங் என்னோட ஃப்ரெண்டோட போயிருந்தேன், நான் ஒரு நாள் உன்னை பார்க்க வரல, என்னை நினச்சி உனக்கு இவ்வளோ கவலை ஆயிடுச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. சரி ஓகே கேர்ள்ஸா பாய்ஸா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே பொண்ணுங்களா பையனான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எல்லாருமே பொண்ணுங்க தான், நான் எப்படி வந்துட்டு பையங்களோட போவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. எவ்வளோ ஈஸியாக ஸ்மூத் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கா, இவ்வளோ இதுக்கப்புறம் விடுறதை நினச்சி எனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்கே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்கே அவன் நான் கல்யாணத்தை பற்றி உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு சொன்னதுமே வீட்டிலேருந்து அவங்க அப்பாட்ட கால் வந்துடுது. உடனே நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே இவளுமே அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறா. அங்கே போனால் அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வந்துட்டு அனுப்பி விட்ருக்காங்க அவங்க கிம்மோட வீட்டில் தரப்புல இருந்து. ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இவளுக்காக தான் மேரேஜுக்காக அனுப்பி விட்ருக்காங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அவங்களே கண்டிப்பாக வந்துட்டு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. எவ்வளோ வந்து சூப்பரான லைஃப் எனக்கு அமைஞ்சிருக்கு, அவள் வந்துட்டு இந்த வீட்டோட சொந்த பொண்ணு ஆயிட்டா. அப்படி இருந்துமே ஆனால் வந்துட்டு எதுவுமே இப்போ நடக்கலை பார்த்தியா, எல்லாமே வந்துட்டு எனக்கு தான் கிடைச்சிருக்கு, கிம் குடும்பத்தோட மருமகளாக நான் தான் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா.
ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்படி கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கிம்மோட வீட்டிலேருந்து போயிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே, ஐயோ கடவுளே! இப்போ எல்லாமே முடிய போதே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே போகும்போது ஒரு கிஃப்ட் மேலே தெரியாமல் அவங்க வந்து கால் இடிச்சதுமே, உனக்கெல்லாம் கண்ணு தெரியலையா? அது எவ்வளோ காஸ்ட்லியானது, நீ வாட்டு வந்துட்டுருக்க, உனக்கெல்லாம் என்ன இதோட அருமை தெரிய போகுது, இது எல்லாம் எனக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓவராக பேசினதுமே அவ்வளோதான் அவங்க அம்மாவுக்கு கோவமாயிருது. எப்படி உன் சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்க, வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்கிறாங்க. உனமே ஹீரோயின் உன்னை நினச்சி நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது, உனக்குமே வந்துட்டு கண்டிப்பாக நல்ல வந்துட்டு லவ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா, இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் போவேன்னா, நீ இப்போ வீட்டில் வந்துட்டு ரெஸ்ட் எடு, ஹாப்பியாக இரு, அவங்க வந்துட்டு உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணட்டும்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. உள்ளே போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின், இந்த 3 டேஸில் உன் வாழ்க்கையவே நான் நரகமாக மாத்துறேன் அப்படின்ற சைட் அவள் யோசிச்சுட்டு அங்கே போயிட்டு, ஏன்னா இந்த இவரோட சேர்ந்து நீ வந்து ஃபோட்டோ இருந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்கிட்ட வந்துட்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏதோ வந்துட்டு காசு தேவையா, நீ வந்துட்டு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, இந்த ஃபோட்டோ எப்படி வந்துட்டு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எவ்வளோ காசு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க 3 மில்லியன் கேட்டாங்க. எனக்கு என்னமோ ஃப்ராட் மாதிரி இருக்குது, பேசாமல் நம்ம வந்துட்டு அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமான்னு சொன்னதும், மாட்டிக்கிருவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்கிறா. ப்ளீஸ் என்னால் வந்துட்டு வெளியே போக முடியாது ஒரு 3 நாளைக்கு, நீ வந்துட்டு எனக்காக இந்த காசை பே பண்ணிடுவியான்னு சொன்னதும், என் காசு எல்லாம் அம்மாட்ட தானே இருக்குது, நான் அம்மாட்ட போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதும், ஐயோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவள் காசை வந்துட்டு நானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு அங்கே பண்ணி விட்றா. ஸோ நம்ம ஹீரோயினோட பிளான் எல்லாமே அங்கே சக்ஸஸ் ஆகுது. இனிமேல் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பர்சனை வந்து ஒரு வழி பண்ணி ஆகணும், அங்கே அவரை வச்சு தான் வந்துட்டு ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹாண்ட்டை கால் பண்ணி நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே சக்ஸஸ்ன்னு சொன்னதுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவள் ஏதாச்சும் ஒன்று பயமுடுத்துவா நீ நினச்சேன்னா நீ ஒன்றும் வந்துட்டு ஃபீல் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஏன் நான் தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பிரதர்கிட்ட போய் அவளுக்கு ஏதோ வந்துட்டு ப்ராப்ளம் போல் 3 மில்லியன் காசை யார்ட்டையும் கொடுக்க சொல்லியிருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னதுமே, நாளைக்கு நானுமே உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்கிறான். அங்கே அவங்க 2 பேருமே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா யாரையுமே காணோம். அப்போ பார்த்தா அங்கே சில ஆளுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. வந்துட்டு இப்படி வந்து சென்னா வந்துட்டு உங்களை கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண வந்ததுமே, அவன் என்னோட சிஸ்டர் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் ஹீரோயினை அட்டாக் பண்ண விடாமல் அங்கே வந்துட்டு பாதுகாத்துட்ருக்கான். வேமா அங்கே தப்பிச்சு கூட்டிகிட்டு ஓடிட்டு இருக்கும்போது அவளால் சுத்தமாக அங்கே ஓடவே முடியலை. வேமா வந்துட்டு இவன் தூக்கிக்கிட்டு தங்கச்சி அங்கே ஓட ஆரம்பிச்சிடுறா. எப்படி இருந்தாலும் அந்த ரத்த சொந்தன்றது அவனுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து பாசம் புரிய ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அங்கே கார்ட்ஸுமே வந்துட்டு அந்த கார்ட்ஸை அடித்து அங்கேருந்து விரட்டுறாங்க. அவங்க வந்துட்டு போயிட்டுருக்கும் போதே ரொம்ப ஸ்பீடாக ஒரு கார் வந்து இடிக்க போகுது. அப்போ ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ போய் உடலை விழுந்து இவளுக்கு அடிபட்டு போயிடுது. அவன் ரொம்ப அரண்டு போயிட்டு, எந்திரி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த காரில் போனது வில்லியம் தான் அப்படின்றத சொல்லுதும். அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். வில்லியம் வந்துட்டு அவளோட அவங்க சொந்தக்காரன் தான், அவன் ஜெயிலில் இருக்கான், அவன் எப்படி இங்கே இருப்பான் அப்படின்னு இவ சொல்கிறது உண்மையான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே வந்துட்டு புரிய மாட்டேது. அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து சொல்கிறாங்க அவன் நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்றத சொன்னதும், தயவு செஞ்சு என் சிஸ்டரை காப்பாற்றிருங்க, இதை காப்பாற்றுறதுக்கு தன்னோட உயிரை பணைய வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தானேன்னு சொல்லிட்டு கவலைப்படும் போது நம்ம ஹீரோ, நீ என்ன வந்துட்டு முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, கொலை பண்ணவே என்னமோ சந்தோஷமாக வெளியே சுற்றிட்டு இருக்கான், ஆனால் கொலை பண்ண வந்துட்டு சொன்னவே வெளியே சந்தோஷமாக இருக்கான், நீ வந்துட்டு ஓமையில ப்ளேம் பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் பண்ணது வேற யாரும் கிடையாது உன் சிஸ்டர் தான் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு இப்பயுமே நம்பிக்கை வர மாட்டுது. அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்த்த பொண்ணுன்னு சொன்னதும், இந்த பாரு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, எங்கள் அங்கிளோட சேர்ந்து அவள் வந்துட்டு ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே கொடுத்துட்டு அவனுக்கு அங்கே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. பட் இருந்தாலுமே அதை எப்படி வந்துட்டு அவள் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கை இல்லாமல் பேசினதும், உனக்கு நம்பிக்கை வர மாட்டதில்ல, நான் சொல்கிற மாதிரி நீ பிளானை வந்துட்டு சக்ஸஸ் ஆக்கு, எல்லா உண்மையும் வெளியே வரும்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே, ஷென் நீங்கள் வந்துட்டு பிரதர் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, அவள் எப்படி இருக்கா, அவளுக்கு அடிபட்டுருச்சாமேன்னு சொன்னதும், அவளுமே இப்போ நல்லா தான் இருக்கா, ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னதும், எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதெல்லாம் நீ ஏன் கேட்குறேன்னு சொன்னதுமே, நாளைக்கு நான் அவளை போய் பார்க்கணும்ல அதுக்காக தான் சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் நீ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, உன்னோட வெட்டிங் இருக்குது, ஸோ நீ பேசாமல் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நான் வந்துட்டு ஆனால் அவளை வந்து எப்படியாச்சும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு அவள் பேசுகிறா. அவன் அங்கேருந்து போனதும் அங்கே வந்துட்டு உடனே அங்கே வில்லியம்கிட்ட கால் பண்ணி, அவள் வந்துட்டு உன்னை பார்த்துட்டான்னு உனக்கு தெரியுதுல்ல, ஏதாச்சும் நம்மளை பற்றி போட்டு கொடுத்தானா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தலைகீழாக மாறி போயிடும், பேசாமல் நாளைக்கு வந்துட்டு நான் சொல்கிற அட்ரஸில் போய் அவளை போட்டு தள்ளிடு அப்படின்றத சொல்கிறா.
பிறகு நைட்டு பார்த்தா அந்த வில்லியம் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கத்தி வச்சு குத்த போகும்போது உள்ளே பார்த்தா இருக்கிறது நம்ம ஹீரோயினோட பிரதர் தான். அவங்க வந்துட்டு கையை பிடிச்சிக்கிறான். அதை பார்த்துட்டு அவன் பயந்துட்டு எஸ்கேப் ஆகி போகும்போது இவன் அவனங்க வந்து கத்தியை வச்சு குத்திட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் வந்துட்டு இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு சொன்னதும் நானே தான் பண்ணேன் அப்படின்ட்டு அவன் போய் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுது. அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆளுங்க வந்துட்டு அவனை அங்கே அடித்து மயக்கமாக்கிடுறாங்க. அந்த டயத்தில் அங்கே ஃபோன் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஃபோனை எடுத்து கொடுத்தா அங்கே வந்துட்டு எல்லாம் அந்த ஷென் தான் கால் பண்ணிட்டுருக்கா. நீ என்ன அவளோட கதையை முடிச்சியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அங்கே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோட்ட அங்கே சாரி கேட்குறான். நான் வந்துட்டு உண்மை தெரியாமல் எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டேன், இவளை பற்றி தெரிய வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இப்படி உங்கள் சிஸ்டருக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சிட்டு நான் இவ்வளோ நாளாக ஒன்றும் சரியாக புரிஞ்சுக்காம பாடாப்படுத்திட்டேன்ல சாரின்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே பிரதர் நான் வந்துட்டு உங்களை நினச்சி எப்பயுமே சந்தோஷம்தான் படுவேன், நான் எப்பயும் உங்களை பற்றி தப்பாலாம் நினைக்க மாட்டேன்னு சொல்கிறா. நான் இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே நடக்காமல் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் என்னை வளர்த்தவங்க என்னை ரொம்ப பாடாப்படுத்தும் போது எனக்கு ஒரு பிரதர் இருந்தால் என்னை பாதுகாப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ அந்த கவலையுமே இல்லை, எனக்கு அந்த சந்தோஷமே கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறா. பிறகு அங்கே வெட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் இன்னும் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு இல்லாமல் எப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த வெட்டிங்கை முடிப்போம், அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க பிரதர் அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு பக்கம் வயிற்றுச்சலாக தான் இருக்குது. அவங்க அம்மா ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே பொண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே இவ தான் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொன்னதோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டுது. அப்போ அவங்க வந்துட்டு என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, என்னையுமே வந்துட்டு என் சிஸ்டர் தான் காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. நீ எப்படி அந்த பர்சன் கூட சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு வந்துட்டு துரோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா இன்னுமே ஒத்துக்காமல் இருக்கவுமே அவர்கிட்டையுமே எங்கள் ஃபைலை கொடுத்ததுமே அங்கே அவருமே பார்த்துட்டு நீ எப்படி வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ண, அந்த மிங்கோட சேர்ந்து உனக்கு என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சிருக்காரு. அப்போ அங்கே அவளை பார்த்து அங்கே வந்துட்டு கத்தி எடுத்துட்டு மேட்டிச்சிக்கா, நான் கண்டிப்பாக வந்துட்டு என் உயிரை விட்டுருவேன், நீங்கள் வந்துட்டு என்னை இப்படிலாம் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்துட்டு பண்ணுறீங்களான்னு சொன்னதும் அவங்க அம்மா நீ ஏன் இப்படி பண்ணிச்சிக்க, கத்தி கீழே போடுன்னு சொல்கிறாங்க. அந்த டயத்தில் பார்த்தா கிம் அங்கே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்ததுமே இதுக்கப்புறம் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் கிம் ஃபேமிலியோட மருமகளாக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாயிடுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம கிங் வந்துட்டு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் இங்கே ஏகப்பட்ட வெட்டிங் வந்து நான் கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரிங்கை கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா மேரேஜுக்காக. அதை பார்த்துட்டு இவ ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. நம்ம ஹீரோயின்மே இங்கே கையை நீட்டினதுமே நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நீயே வந்துட்டு இருக்க, நம்ம 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்களா இல்லாமல் இருக்கலாம், பட் நீ எனக்கும் கிம்முக்கு நடுவில் ஊடால வராத, நான் அவரோட ஃபேன்ஸே, நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவருமே தான் சொன்னதும் இதுக்கு நான் எப்படி வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும், உன்னை வந்துட்டு அவர் லவ் பண்ணுறாரா இல்லையான்றத நீ அவர் தானே சொல்லணும்னு சொல்லும்போது அவன்கிட்ட ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இந்த உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப எந்த உண்மையை சொல்ல, நான் உன்னை லவ்வே பண்ணலையே, நான் எப்பயுமே உன்னை ஒரு சிஸ்டராக தான் நினைக்கிறேன்னு அவன் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் இவ்வளோ மட்டும்தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டயத்தில் பார்த்தா அங்கே ஆடம் சொல்லிட்டு அந்த ஹான் ஃபேமிலியோட அந்த ஃபஸ்ட்டு பையன் அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு வெட்டிங்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இந்த குடும்பத்தோட பொண்ணுக்காக தான், ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொண்ணுக்குள்ள செகண்ட் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு எல்லாருக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இருக்கிற பிரச்சனை பார்த்தாது நீ வேறையான்னு சொல்லிட்டு உன்னை யார் இங்கே கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹான் அங்கே வந்துடுறான். என்ன வந்து நடந்துட்டுருக்கு, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு நான் தானே சொன்னதும் நீ மூத்த வாரிசாக இருக்கலாம், அந்த குடும்பத்தான வழி நடத்துறது யார், எல்லா பொறுப்பும் ஏன்ட்ட இருக்குது, நீ மரியாதையோடு இங்கேருந்து போய், இல்லைன்னா அது உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்பட்டதுமே அவன் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டா, என்கிட்ட நீ இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையாகிட்டு கேட்கும்போது எனக்கே தெரியாதே இப்போ தானே தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. சரி ஓகே உனக்கு பிடிச்சிச்சின்னா நீ யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன்னை கட்டாயம் எல்லாம் படுத்த மாட்டேன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவளுக்கு கிஃப்ட் எல்லாமே அங்கே கொடுத்துட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே நான் வந்துட்டு உங்ககிட்ட 20 வருஷமாக வளர்ந்துருக்கேன், உங்கள் சொந்த பொண்ணு வந்ததும் எனக்கு எப்படி நீங்கள் அநியாயம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. நாங்கள் வந்துட்டு யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது, அவங்களுக்கு பிடிக்கலன்றவ எப்படி மேரேஜ் நாங்கள் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் இவ உயிரோடு இருக்க வசதி தான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண போனால் அங்கே கிம் கோவமாயிட்டு அவளை அடிச்சு அங்கே தள்ளி விட்டுறாரு. அப்போ அவங்க அப்பாவுக்குமே கோவமாயிருது. நான் பாவமேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரத்துக்கு பொறுத்துட்ருக்குது, நான் இத்தனை வருஷமாக வளர்த்தேன்னு சொல்லிட்டு பாவமேன்னு பார்த்தா நீ வந்துட்டு இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப கோவமாக ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவன் காலை பிடிச்சிட்டு அங்கே கெஞ்சிச்சேக்கா. அப்போ அவங்க பிரதருமே அதே தான் சொல்கிறான், நம்ம ஹீரோயின் நீங்கள் அப்படிலாம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க, அவள் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் தான் இருந்துச்சேக்கா, திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் அவள் எங்கே போவான்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோயின் இவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா என்னோட ஃபைனல் பிளானை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சேக்கா. ஸோ அவங்க சரி ஓகே நான் இவ சொல்கிறதுக்காக ஒத்துக்கிறோம், ஒழுங்காக உன் சிஸ்டர்கிட்ட தேங்க்யூ சொல்லுன்னு சொன்னதும் அவள் ரொம்ப அப்படியே ஆட்டிடியூடோட நாங்கள் தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் எனக்கும் அவருக்குமே இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான டே, ஸோ இது நாங்கள் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. அப்போ என்ன சொன்னால் காதில் விழுகாதான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் கோவப்பட்டதுமே வேறு வழி இல்லாமல் அவளுமே அங்கே பிளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வேமா அங்கே வாஷ்ரூம் போயிட்டு ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. அப்போ அந்த மெங்க் அங்கே கால் பண்ணிடுறாரு, நான் என்ன உன்ட்ட சொன்னனோ அதுபடியே நீ கேட்டு நட, நீ பேசாமல் இந்த வீட்டில் நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோன்னு சொன்னதும் அவங்க இந்த வீட்டில் என்னை ரூம்குள்ளே கூட விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வேலைக்காரி மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உள்ளே இப்போ போகிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேட்டு நடந்தேன்னா கண்டிப்பாக அவளையுமே இந்த உலகத்தில் எல்லாம் பண்ணிடலாம், நீ அந்த குடும்பத்தோட ஒரு மகாராணி மாதிரி வாழலான்னு சொன்னதும் அவளுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க பிரதர் ரொம்ப கோவப்படுறான், அவளை எதுக்காக திரும்ப நீ வீட்டுக்குள்ளே விட சொன்ன, அவள் எவ்வளோ டேஞ்சர் உனக்கு தெரியுமா இல்லையான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவளை அப்படியே விட்டா நம்ம பிளான் எல்லாத்தையும் எப்படி கொண்டு போக முடியும், அவளை பற்றி இன்னுமே உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேணாமா, நீயும் அங்கே ஹான் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் ஹான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணுவான், ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை விட அவளால் அவனோட குடும்பத்தில் தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னதுமே அவனுமே அப்படின்னா ஓகே தான் சொல்கிறான். அவளை பற்றி நான் ஏகப்பட்ட உண்மைகள் இன்னமே தெரியும், அவள் யாரோட பிள்ளைன்னு உனக்கு தெரியுமான்னு சட்டி கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவன் யாருன்னு சட்டி கேட்டதுமே ஹீரோயின் ஏதோ சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு உண்மையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்படின்னா ஓகே கண்டிப்பாக நீ சொல்கிறத நம்ம பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது ஹீரோயின் இது எல்லாமே பாஸ்டில் நடந்தது தானே, எனக்குன்னா தெரியாதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் முடிவு எடுக்கணும்னு யோசிச்சுட்டேக்கா. பிறகு நம்ம ஹானை போய் மீட் பண்ணிவிட்டு என்னப்பா இன்னுமே என் மேலே கோவமானு சொன்னதும் நான் யார் கோவப்படுறதுக்கு, உனக்கு யாரை பிடிக்குதோ நீ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் போய் கட்டாயப்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அப்படியா உண்மையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்கா. அவளுக்குமே புரியுது அவன் லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம உன்னோட அங்கிளை பழி வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து பண்ணாலுமே அவர் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்படின்னா அந்த லெவலுக்கு நம்ம வீக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவள் கேட்குறா. வீக்குன்னு சொல்ல முடியாது, அந்தாலும் அங்கே பெரிய கில்லாடி, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பட் அந்த ஆளை பற்றின எல்லா பிளானையுமே நான் உன்ட்ட சொன்னான்னு சொன்னதும் உனக்கு எப்படி தெரியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன்னு செட் அவன் கேட்குறான். இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு வழி பண்ணி விட்டுறலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவள் கிம்மை மீட் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மே அங்கே வீட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நான் ஆஃபீஸ்லேயுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்ஸுமே கொடுக்குறாரு. இப்போ இந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் மாதிரியே தோணுதுப்பா, இதை சேஃப்டியாக நீங்கள் உள்ளே போய் வைங்கன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதருமே நீ சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவாக பிளான் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ஆமாம் ஹானுமே அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாரா, என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், நம்ம எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு அவள் என்ன பண்ண போகிறாளோ அங்கே அவளை கைப்பிடியாக பிடிக்கணும்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஷென்னை பார்த்தா நாளைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான டே, அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே திருடிட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொன்னதும் ஒன்றும் கவலையே இல்லை, வெளியே ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே இருக்க உள்ள கோல்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு வேகமாக எஸ்கேப் ஆகி போயிடலாம், ஸோ இவங்களோட குடும்பம் பேக்கரப்ட் ஆயிரும் அப்படின்றத சிட்டங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த ஷென் கண்டிப்பாக இவளுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேயாக இருக்க போகுது, நான் என் லைஃப்பில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவங்க பிரதருமே சேர்ந்து அங்கே சிசிடிவி மூலமாக அந்த ஃபோனில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க உள்ளே போய் திருட போயிட்டு இருக்காங்க. வசமாக இன்றைக்கி மாட்டட்டுன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது உள்ளே போனால் யாராச்சும் இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணணும்னு சொல்கிறான். அப்படிலாம் எதுவுமே இருக்காது, நீ ஒழுங்காக நான் சொன்னதை கேட்டு பண்ணுன்னு சொன்னதுமே எனக்கு என்னமோ டவுட் ஆகிட்டுருக்கு, நம்ம செக் பண்ணுவோன்னு சொன்னதும் கிம்கிட்ட அப்படிலாம் எந்த ஒரு சேஃப்டி அலாரம்லாம் கிடையாது, நைட் நேரத்தில் அவன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் போவான்னு சொன்னதும் அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே பண்ண போகிறாங்க. பட் ஆனால் ஈஸியாக லாக்கரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்ததும் இது எப்படி இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும், எனக்கு என்னமோ தப்பாக தோணுதுன்னு அந்த பர்சன் சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பிளான் பண்ணபடி எல்லாம் சக்ஸஸாக போயிட்டுருக்கு, சரி வான் செட் அங்கே போகும்போது நம்ம யூனா அங்கே நீ என்னங்க பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் உன்னோட பிரதரோட லாக்கர் அங்கே சரியில்லாமல் போயிடுச்சு, நான் தான் சரி பண்ண ஆளை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும்
சொன்னதும் ஏன் பிரதர் ஓன்ட்ட போய் எதுக்கு வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்தாள் என்ன கையில் வச்சுட்ருக்கான் ஃபைலன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அங்கே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. இவ கோவமாயிட்டங்க கத்திட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் ஐயோ யூனா வந்துட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா, நம்ம உடனே வந்துட்டு இப்போ ஹெல்ப் பண்ண போகணும்னு சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. பட் அதுக்குள்ளே அவளை அங்கே கத்தி வச்சு மிரட்டி அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போனதுமே கிம்க்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி நான் ஹானை வந்துட்டு வெளியே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், அவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி அவங்க கார்ட்ஸ் வந்துட்டு அவங்க எல்லாருமே பிடிச்சிடுறாங்க. பட் இவளை பார்த்தா அங்கே யூனாவை பிடிச்சி எங்கள் காருக்குள்ளே தள்ளிட்டு அந்த ஆள்கிட்ட வேகமாக கார் எடுத்துகிட்டு போக சொன்னதும் ஃபர்ஸ்ட் அவன் என்னோட ஆளுங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். இருந்தாலுமே உயிரை காப்பாற்றணுமே இவ பேச்சை கேட்டுட்டு அவனுமே அங்கே வேகமாக அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவ வேகமாக அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து அங்கே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த மொட்டையை வேகமாக காரை ஸ்டாப் பண்ணதுமே இவ தலையில் இடிச்சிருது. என்ன மாதிரி வேலை பார்த்துட்ருக்கா, ஒழுங்காக வந்துட்டு காரை ஓட்ட மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து வழி வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்றத சொன்னதுமே வேறு வழியில் போன்னு சொல்கிறாங்க. அங்கே வேறு வழியில் போனாலுமே அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாருமே அங்கே வந்து இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த யூனாவை கழுத்தை பிடிச்சி அங்கே கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இவளை நாங்கள் போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் ஒழுங்கா நீ அவளை விட்டு அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் ஷின் ஃபேமிலியோட பொண்ணு, என் மேலே யார் வந்துட்டு கை வைப்பா, கிம் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பொண்ணு செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு எனக்கு தானே பகை, நடுவில் அந்த பொண்ணை ஏன் கொண்டு வந்துட்டுருக்க, பேசாமல் நீ அவளை விட்டு வேணா என்ன நீ கூப்பிட்டுக்கோன்னு சொன்னதும் அதை யோசிச்சு பார்த்துட்டு அவள் கரெக்ட் தானே, இவளை வந்துட்டு கொலை பண்ணாலும் நம்மளை விட போகிறது கிடையாது, பட் இவ தான் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. பட் அங்கே நம்ம கிம் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவள் என்னோட சிஸ்டர், அவளை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு ரெடி ஆனதுமே அப்போ அவங்க பிரதர்கிட்ட அவளை எத்தி ஒரு தான் தள்ளி விடு நீ என்கிட்டன்னு சொன்னதும் அவங்க ஒத்துக்க மாட்டான். நான் சொல்லிட்டுருக்கேன் உனக்கு என்ன புரியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிம் போய் அந்த மொட்டையை அட்டாக் பண்ணி அவங்க சிஸ்டரை காப்பாற்றினதுமே இவளையுமே அவங்க வந்துட்டு பிடிச்சி அடித்து தள்ளிடுறாங்க. அப்போ அவங்க ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்து டக்குன்னு எந்திரிச்சாங்க. அவகிட்ட வந்ததும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது, இவளால் நடக்க முடியுமான்னு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவளை ஈஸியாக நான் உன்னை விட்டுவே நீ நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு பயமாய் போயிருது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கா. உடனே வந்துட்டு நாம 2 பேருமே சின்ன வயசுலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் நீ வந்ததுமே என்னை விட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட கீழ்த்தரமான செயலால் தானே எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அவங்க பிரதருமே கோவப்பட்டுச்சேக்கான். அப்போ ஹீரோயின் வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு ஒழுங்காக வந்துட்டு இப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணினா நான் உன்னை வந்து இங்கேருந்து போக விட்டுருவேன்னு சொன்னதும் சரி ஓகே என்னன்னு சொல்லிட்டு சொல்லு நான் சொல்கிறேன்னு சொன்னதும் இந்த ஃபைல்ஸ் இப்படி திருடுற வேலையெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னது, பண்ண சொன்ன உங்களோட நேமை மட்டும் சொல்லு, அது மிங் தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் ஐடியா பண்ணி பண்ணேன் அப்படின்ற சொல்கிறா. பட் வந்துட்டு நீ அப்படின்னா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், உண்மையே சொல்ல மாட்டேன், அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்பவே வந்துட்டு கோவமாயிருது அவளுக்கு. நான் தான் சொல்கிறேன்ல இதான் உண்மைன்னு சொல்லும் போது அப்போ அந்த மிங்க அந்த ஆள் வந்துடுறாரு, எங்கள் வீட்டு பொண்ணு மேலே நீங்கள் எப்படி கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் யாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் தான் இவங்க எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து உனக்கு எதிராக அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எங்கள் வீட்டு பொண்ணு மேலே கையை வச்சா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்லி பேசும்போது நாங்கள் வந்துட்டு என்ன வந்து இப்போ தப்பாக பண்ணிட்டோம், நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு பதிலுக்கு தானே நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு உங்கள் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே தேவை கிடையாது, நீங்கள் பேசாமல் சென்னையும் ஆடமையும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் இப்போ இங்கேருந்து போக விடுறதா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அவள் யோசிக்கும் போது அவளை பார்த்தா என்னை எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த ஆளுமே வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது இவ்வளோ வேணா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, என்கிட்ட ஆடம் கிடையாதுன்னு சொல்கிறா. ஆடம்ன்றது அன்றைக்கி மேரேஜில் வந்துட்டு பேசுகிறான் இல்லையா அந்த பர்சன் தான். இப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஆள் வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு போகிறவன் கிடையாது அப்படின்னா வந்துட்டு ஃபைல்ஸ் இந்த ஆளோட கையில் கிடச்சிருச்சோன்னு சொன்னதும் இப்போ யூனா சொல்கிறா ஆல்ரெடி அவள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணான்னு சொல்லிட்டு பட் அது ஃபேக் தான், அவ்வளோ ஈஸியாக அதில் வந்துட்டு அவன் நம்ப மாட்டான், நம்ம வந்துட்டு இன்னுமே ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கணும், அவனாவே நம்ம விரிச்ச வலையில் வந்துட்டு விழுகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து ஐடியா பண்ணுறாங்க. அப்போ அவகிட்ட வந்து இப்போ உன் கால் எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என் கால் நல்லா தான் இருக்குது காட்ஃபாதர்னு சொல்கிறா. சரி ஓகே நீ வந்துட்டு இப்போ நல்லா தானே இருக்க, அவங்க வந்துட்டு உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு சொன்னதும் எப்பயுமே அந்த குடும்பத்துக்கு நான் வந்துட்டு ஒரு வேஸ்ட்டு தானே, அவங்க சொந்த பொண்ணு வந்ததுமே ஏன்னா வேணான்னு குப்பையில் தூக்கி போட்ட மாதிரி போட்டாங்கன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த 2 ஃபேமிலியுமே நான் வந்துட்டு பழிவாங்காமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஆடமை வந்துட்டு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும், அதை பற்றி நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. பற்றி விசாரிச்சாச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து அங்கே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொடுக்குறாரு. இப்படி அவருக்கு இல்னஸ் இருந்தவாசி அவர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ஹான் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாருன்ற விஷயத்த சொன்னதும் அந்த ஹானை வந்து நான் அவளை ஈஸியாக வந்துட்டு நினச்சது ரொம்ப தப்பாக போச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஹானை தான் போயிருக்கா. அவங்க 2 பேருமே அப்படியே ஃப்ளட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 2 குரூப்புமே சேர்ந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்,
எல்லாருக்குமே ஒத்துக்கிட்டாங்க, நீ மட்டும்தான் அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இதோட பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டதும், வேற யாரு நான் தான் அப்படின்றத சொல்கிறா. அப்படின்னா எனக்கு டபுள் ஓகே அப்படின்றத அவன் சொல்கிறான். இந்த ஆஃபீஸில் அந்த மின்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுற லேடி சொல்கிறாங்க, 2 குரூப்புமே சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்களா, அவங்க அதை பற்றி தான் வந்துட்டு ஒரு பெரிய இது பார்ட்டி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும், நீ இப்போ வெளியே போன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இந்த ஹான் வந்துட்டு ரொம்ப அரகண்ட் ஆச்சே, அவன் எப்படி வந்துட்டு அதுக்கு போய் ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்குமே பின்னாடி அவள் தான் இருப்பாளான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவ பார்த்தா அங்கே வந்துட்டு வேமா அங்கே வந்துட்டு இருக்கா. என்னாச்சு நீ ஏன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன்னு சொன்னதுமே, இப்படி வந்துட்டு போலீஸ் என்ன தேடிட்டு இருக்காங்க, கிம்மோட அந்த ஆஃபீஸ்லேருந்து திருடின சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சாமா. ஸோ வந்துட்டு அவங்க நீயா வந்து சரணடையிலன்னா பிடிச்சிருவேன்னு சொன்னாங்க, அதான் பயந்து போய் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கவலைப்பட்டதுமே அவர் அதை கேட்டுட்டு, அப்படின்னா இந்த டைம் வந்துட்டு உண்மையில அவங்க போலீஸை கூப்பிட்டாங்களா, நம்மளோட கேம் எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் ஆக போதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாகுது. இதுக்கப்புறம் நீ என்ன காட் ஃபாதர்னு கூப்பிடாதன்னு சொன்னதுமே, ஐயோ கடவுளை பயந்துட்டு இருந்தாலும் நம்மளை விட போறாங்கன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா, நான் வந்துட்டு உன்னோட காட் ஃபாதர் கிடையாது, உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதரே நான் தான் சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஆமா ஹான் ஃபேமிலி இருந்தால் நேனியோட சேர்ந்து நான் ரொமான்ஸ் பண்ணி தான் நீ வந்துட்டு எனக்கு பிறந்துட்ட, இந்த உண்மை தெரிஞ்சதுமே அவங்க வீட்டை விட்டு அவங்கள தோத்திட்டாங்கன்னு சொன்னதும், அதை கேட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, அம்மா சின்ன வயசுலேருந்து இறந்து போயிட்டாங்க, அப்போ இருந்து நான் இப்போ வரைக்குமே ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உனக்கு வாங்கி கொடுக்க தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு போராடிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆக்கி அந்த பார்ட்டிலே வச்சு நான் வந்துட்டு நீ தான் என்னோட சொந்த பொண்ணுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவளை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க 3 பேருமே வரிசையாக வந்து நின்னதுமே, எதுக்காக இப்போ இங்கே வந்து இப்படி நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீங்கள் தானே எங்களோட மகாராணி, நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறது தான் எங்களோட வேலை, நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களோட சிப்பாயின்னு சொல்லிட்டுங்க பேசினதுமே, இப்படி கிண்டல் பண்ணுறதை நிப்பாட்டுங்க, 3 பேர் சேர்ந்து ஏதாச்சும் சொதப்பாமல் இருந்தால் சரிதான் அப்படின்றத சொன்னதும், அப்போங்க நம்ம ஹான் உன்னோட பிரதரும் ஃபியான்ஸையும் சேர்ந்து சொதப்பாமல் இருந்தால் சரிதான்னு சொன்னதும், 3 நாளாக நீ என்ன சொல்கிறீ அதை தானே நாங்கள் கேட்டு நடந்துட்டுருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவள் கண்டிப்பாக இந்த டைம் வந்துட்டு அவள் தப்ப மாட்டா, அவள் கண்டிப்பாக வந்துட்டு அவள் விரிக்கிற வலையிலே மாட்டுவான்னு சொல்கிறா. பிறகு இவங்கள பார்த்தா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நடக்க போகிறத பாருங்கள், நம்ம போவோமா உள்ளன்னு சொன்னதுமே, கொஞ்ச நேரம் அவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமாக இருக்க விடுமா, போய் அவங்ககிட்ட நம்ம எல்லாத்தையும் பறிக்க தானே போகிறோன்னு அந்த ஆள் சொல்கிறாரு. ஆமாம்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க 2 பேரையுமே சேர்ந்து அங்கே போயிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா, இப்படி 3 பெரிய கம்பெனியுமே சேர்ந்து மேஜர் சிட்டியை உருவாக்கணும்னு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம், ஸோ எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நீங்களுமே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு ஏகப்பட்ட பேருமே அதில் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்பவே இங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அவங்க பார்த்தாங்க வந்து உள்ளே என்ட்ரி ஆனதுமே, அதை பார்த்துட்டு ஹீரோயினோட பிரதர் கோவமாயிட்டு, உங்களை யார் வந்துட்டு இங்கே இன்வைட் பண்ணது, இன்வைட் லிஸ்ட்டில் நீங்கள் இல்லைன்னு சொன்னதுமே, என்ன இன்வைட் பண்ணுற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கா, ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் பாரு, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட பொண்ணோட பேருக்கு மாறப்போகுது, என் பொண்ணு யார் தெரியுமா ஷென்தான் சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, அதை கேட்டுட்டு யாருக்கும் சர்ப்ரைஸ்லாம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஆளோட பொண்ணு தான் அவன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு இப்போ ஃபைல்ஸை வந்துட்டு திருடிட்டு போய் அதை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டேன்னா உடனே வந்துட்டு அது எல்லாமே உனக்கு சொந்தமாக நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்டதுமே, அப்பாங்க நீ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்பாங்க அவங்க ஆளுமே வந்துட்டு பாஸ் உண்மையிலே தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஃபேக் தான் சொன்னதும், அவர் ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம இப்போ என்னப்பா பண்ணுறதுன்னு சொன்னதும், என்கிட்ட இன்னொரு பிளான்மே இருக்குன்னு அந்த சொல்கிறாரு. என்னை பார்த்து உன்னை ரொம்ப நான் வந்துட்டு ஈஸியாக எடை போட்டுட்டேன், அதான் நான் பண்ண தப்பேன்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டதுமே, என்கிட்ட அதுக்குமே பிளான் இருக்குது, நீ என்ன மாதிரி ஆளோட மோத முடியுமான்னு சொல்லி கேட்டதும், நான் வந்துட்டு உங்கள் கூட மோதணும்னு அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து உங்கள்கிட்ட பேசணுமான்னு சொன்னதும், நம்ம ஹீரோவை பார்த்தாங்க உள்ள மாசாங்க வந்து எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அங்கே என்ட்ராகிறான். நீயே நீங்கள் பண்ணிகிட்ருக்க, நான் தான் அந்த குரூப்போட டைரக்டர் அப்படின்னு சொன்னதும், அது வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, பட் அங்கே மீட்டிங் வச்சு எல்லாருமே என்ன வந்துட்டு சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு இருந்தாலும் கோவப்பட்டதுமே, நீங்களே அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்கன்னு சொன்னதும், நாங்கள் அப்புறம் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்துட்டு இந்த வேலையில் ஈடுபட்டே அவள் அதிக மேலே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணி கம்பெனிக்கு ஏகப்பட்ட நட்டத்தை ஏற்படுத்திட்டீங்க, ஸோ இதனால் வந்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஹாண்டா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கொண்டு போவாருன்னு சொல்லி. ஸோ வந்துட்டு அவர் தான் இங்கே வந்துட்டு அதிகமான ஷேர் ஹோல்டருமே, அவர் வந்துட்டு அதிக ஷேர்ஸ் வச்சிருக்காரு, அப்புறம் அவங்க பிரதர் ஆடமோட ஷேர்ஸ்மே அவருக்கு வந்துருச்சு, அப்புறம் மிச்சம் வந்துட்டு ஏகப்பட்ட பேருமே கொடுத்து அவர் 58க்கு மேலே வச்சிருக்காரு, அப்போ யார் அதிகமான ஷேர் ஹோல்டர், அப்போ யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆளுக்கு அங்கே தலையில் இடி விழுந்த மாதிரி போயிடுது. ஸோ அங்கே வந்துட்டு கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், இதோட பிரசிடெண்ட் வந்துட்டு இவதான்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே, அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ கிம்மி அங்கே வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்ல, நீங்கள் வந்துட்டு யாராச்சும்
ஏதாச்சும் வந்துட்டு இவங்களுக்கு எதிராக வந்துட்டு பண்ணீங்கன்னா அவங்க வந்து கிம் குரூப்க்கு எதிராக பண்ணுறது. ஸோ வந்துட்டு அவங்களையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிடுது. இப்படி பெரிய 3 குரூப்புமே சேர்ந்து அங்கே நம்ம ஹீரோயினை பிரசிடென்ட் அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. அப்போ அங்கே இருக்கவங்க பாருப்பா இந்த பொண்ணு அந்த குடும்பத்தோட பயாலஜிக்கல் டாக்டர் தான். பட் இருந்தாலுமே இல்லை இவளுமே வந்துட்டு அந்த ஹான் ஃபேமிலியோட பயாலஜிக்கல் டாக்டர் தானே அப்படின்றத சொன்னதும் அவராலேயே வந்துட்டு அவரை காப்பாற்ற வைக்க முடியலை. இவர் வந்துட்டு என்னத்தை போய் இந்த பொண்ணை காப்பாற்ற போகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே பையன் கேட்டதும் நீ வாய மூடிட்டு பேசு, அந்த ஆளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவாருன்னு சொன்னதும் அந்த பையன் பயந்து போயிட்டு அங்கே வாய முடிக்கிறான். அப்போ அங்கே ஸ்டென் வந்துட்டு கோவமாயிட்டு பாருங்க நீங்கள் என்னமோ வந்துட்டு நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு வருவேன்னு அது இதுன்னு சொன்னீங்க. என்னோட பொசிஷனில் கடைசியில் பார்த்தா அவ இருந்துச்சேக்கா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் நீ கொஞ்சம் அமைதியாரு, என்கிட்ட இன்னுமே பிளான் இருக்குன்னு சொன்னதும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆளுங்க பேசுகிறத கேட்டிங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டேக்கா. அப்போ அங்கே வந்துட்டு எது பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் அங்கே ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அவ இதை தான் உங்களோட பேக்கப் பிளானா, நீங்கள் வந்துட்டு என்ன இங்கே அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் சில இடத்துல நம்மளோட பவர் எல்லாமே காமிச்சாதான் அவங்களுக்கு பயம் இருக்கும்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அவன் மேலே அட்டாக் பண்ணுங்கள், அவள் கீழே இருக்கணும், என் காலுக்கு கீழே இருக்கணும், நான் வந்துட்டு அவளை வின் பண்ணணும்னு சொல்லிட்டேக்கா. இப்போயுமே வந்துட்டு உனக்கு சான்ஸ் இருக்குது, நீ ஒழுங்காக வந்துட்டு என்கிட்ட நீட் ஒன் பண்ணி மன்னிப்பு கேட்டு உன் உயிரை பிச்சையாக வாங்கிட்டு போயிரு. இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கு நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டுங்க ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். நீங்கள் இப்போ என்ன வந்துட்டு எந்த பிளானோடையும் வரலையான்னு சொன்னதும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றது அவங்க பிரதர் சொல்கிறாரு. நாங்கள் எப்படி சும்மா வந்திருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டுங்க கிளாப் பண்ணும்போது பார்த்தாங்க 2 கார்ட்ஸ் வர்றாங்க. அதை பார்த்துட்டு இருந்தாலும் நக்கலாக சிரிச்சுட்டு என்ன நாங்கள் இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நீ 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்க, இவரை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே உங்களோட டிமாண்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ உண்மையிலேயே புத்திசாலி தான் சொல்லிட்டு இந்த குரூப்போட பிரசிடெண்ட்டாக என் பொண்ணு தான் இருக்கணும், 2வது அவன் அந்த ஹாண்ட்டை இருக்க எல்லா ஷேர்ஸுமே எனக்கு வந்து ஆகணும், 3வது இந்த கம்பெனி எல்லாமே எங்களோட கண்ட்ரோலில் வரணுன்றதை அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் இது 3ல் நான் ஒன்றை கூட ஏற்றுக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. அப்படின்னா உனக்கு வந்துட்டு நாங்கள் கொடுக்குற பதிலடியே நீ வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாகணும்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கெலாம் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணணுமோ நீங்கள் ஸ்பீடாக பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. நான் எதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் நீ வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி சாவு போகிறது கன்ஃபார்ம் தான், சாவு எப்படி இருக்குன்றதை உன் கண்ணுக்கு முன்னாடி நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா. பட் அவங்க அப்பா அங்கே வந்துட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்னமோ தப்பாக தோணுது, நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள அட்டாக் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று தோணுச்சுன்னா அது தப்பாக போகாதுன்னு சொல்லிட்டு அங்கே புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அவள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நானே அப்புறம் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன், நீங்கள் இப்போ அட்டாக் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அந்தாலுமே அவளை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண சொல்லும்போது பார்த்தாங்க உள்ள போலீஸ் வந்து என்ட்ரு ஆயிடுறாங்க. அப்போ அந்தாலும் அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு இதெல்லாமே ஸ்டாப் பண்ண சொல்லுமா, நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ வந்துட்டு ஜெயிச்சிட்டேன் நான் வந்துட்டு தோற்று போயிட்டேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு இவங்க பண்ண எல்லா ஃப்ராடு வேலைக்குமே எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கொடுத்துடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிடுது. அங்கே மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. உடனே நான் வந்துட்டு உன் சிஸ்டர் தானே ப்ளீஸ் அதுக்காகச்சும் என்னை வந்துட்டு மன்னிச்சிருன்னு சொன்னதும் அந்தாலுமே என்ன வேணால் பனிஷ் பண்ணு, அவள் உன் சிஸ்டர் தானே ப்ளீஸ் அவளை வந்துட்டு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. பட் நம்ம ஹீரோயின் இவங்க வந்துட்டு என்னையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, என் பிரதரையுமே தான், அப்புறம் எவ்வளோ திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க, அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் பனிஷ் பண்ணணும்னு சொன்னதும் அவங்களுமே அங்கே வந்துட்டு அவங்கள அடிச்சு அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே போகுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயின் வந்ததுமே அவட்ட எப்படி வந்துட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டதுமே என்ன என்னை பற்றி ஏதாச்சும் வந்துட்டு திட்டிகிட்டு இருந்தியா, என்னை பார்த்தது வாய் திறக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது அதான் உனக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு பிடிச்சிருக்குப்பா, பட் நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு, உனக்கு தான் ஆல்ரெடி ஃபேன்ஸே இருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது ஃபேன்ஸையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கிம் வந்துட்டு என்னை எப்பயுமே ஒரு சிஸ்டர் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ வந்துட்டு நான் இந்த என்கேஜ்மெண்ட் வேணாம் அப்படின்றத சொல்லிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாவே ஷாக் ஆகி போயிட்டு உண்மையாக சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் என்ன பொய்யா சொல்கிறேன், நம்ம 3 கம்பெனிக்குள்ளேயுமே எப்பயுமே உறவு நல்லபடியாக தான் இருக்கும், ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து மேரேஜ்ன்ற வந்துட்டு ஒரு போர்வையெல்லாம் தேவை கிடையாதுல்லன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்ட விட்ட தேங்க்யூ சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க கிஸ் பண்ணிட்டு தன்னோட லவ்வையுமே ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அவங்க வந்துட்டு யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டுமே இந்த ரீபான் ஐ வாங்கி கொடுத்துட்டு தன்னோட உண்மையான லவ்வையுமே அவள் அடைஞ்சிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.